கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் வேறு வேறு விதமான வாழ்க்கை முறையை அமைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவர் முஸ்லிமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஏராளமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது, ஏராளமான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவரிடத்தில் போய் நீங்கள் இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் விதிப்பதில்லை. அவர் ஆடை அணிந்தும் நிர்வாணமாய் இருப்பவரை போல, ஹயாத்தாக இருந்தும் மௌத்தாக இருப்பதை போல அவருக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்யலாம். பொய் பேசினால், புறம் பேசினால், கோல் சொல்லினால், கொலை செய்தால் எந்த விதமான கட்டுப்பாடும் மார்க்கம் அவர்களின் மீது விதிப்பதில்லை. ஆனால் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை தன்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு மார்க்கம் ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்து தருகிறது. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்க முடியாது, அதுல ஹலால் ஹராம் இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் உங்களுடைய ஆயுளை கழித்து விட முடியாது, அதை பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மனைவி மக்களோடு நடந்து கொள்ள முடியாது, மார்க்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முஃமின்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. நம்பிக்கை சார்ந்த ஒரு சில விஷயங்களையும் நம்ப சொல்லுகிறது. முஸ்லிமை பொறுத்தவரை நம்பிக்கை ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் நம்முடைய நம்பிக்கையில மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று என்னன்னு சொன்னால், மௌத்தானதற்கு பின்னால் நாம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம், எழுப்பப்பட்டு நாளை கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம் என்பதுதான் ஒரு முஃமினுடைய அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்று. துன்யாவுடைய வாழ்க்கை இங்கேயே முடிந்துவிடப் போவதில்லை. கபரில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மஹ்ஷர் மைதானத்தில் சொர்க்கம் நரகம் என்கிற அடிப்படையில இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது என்பதை ஒரு முஃமின் நம்பிக்கை கொண்டாக வேண்டும். குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் இது சார்ந்த நிறைய செய்திகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் நாளை மஹ்ஷர் மைதானத்துல மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு கொண்டு வந்து நிறுத்தப்படுவான். அந்த நேரத்தில் அவனிடத்தில் ஒரு சில கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கெல்லாம் அவன் பதில் சொல்லாமல் அந்த இடத்திலிருந்து அவனால் அறவே நகர முடியாதுன்னு சொல்லுவான். என்ன கேள்வி கேட்கப்படும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாளை மறுமையில அந்த இடத்தில் வைத்து கேட்பான், நான் உனக்கு ஆயுளை வழங்கியிருந்தேன், இளமையை வழங்கியிருந்தேன், அதை நீ எப்படி கழித்தாய் என்று கேட்பான். இளமை காலத்திலே உன்னுடைய ஆயுள் எப்படி கழிக்கப்பட்டது? வீணாக கழிக்கப்பட்டதா அல்லது இபாதத்தின் மூலம் கழிக்கப்பட்டதா? உனக்கு நான் ஆயுளையும் அதிகாரத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருந்தேன், அதை வைத்து நீ இபாதத் செய்தாயா, தொழுதாயா, ஹஜ் செய்தாயா, நோன்பு நோற்றாயா என்று ஆயுளை நீ எப்படி கழித்தாய், இளமையை நீ எப்படி செலவு செய்தாய் என்கிற கேள்வி நாளை மறுமையில் கேட்கப்படும். அதே போல அல்லாஹ் மீண்டும் கேட்பான், உனக்கு நான் கல்வியை கொடுத்திருந்தேன், இல்மை கொடுத்திருந்தேன், எது சரி எது தவறு என்பதை விளங்கி இருக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தேன், அந்த இல்மை கொண்டு நீ அமல் செய்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். எனக்கு எதுவும் தெரியாது என்று இங்கே யாரும் அல்லாஹ்விடத்தில் அப்படி சொல்லி தப்பிவிட முடியாது. மாறாக ஹலால் எது ஹராம் எது என்பதை அல்லாஹ் நமக்கு மிக தெளிவாகவே சொல்லி தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். ஹலாலும் தெளிவாக இருக்கிறது, ஹராமும் தெளிவாக இருக்கிறது, பைனஹுமா முஸ்தபிஹாத்தும், ரெண்டுக்கும் மத்தியில் குழப்பமான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது என்று ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், உனக்கு நான் ஆயுளை கொடுத்திருந்தேன், உனக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்திருந்தேன், உனக்கு நான் கல்வியை கொடுத்திருந்தேன், அதை நீ எப்படி பயன்படுத்தினான்னு கேட்பாங்க. மூணாவது கேட்பான், அல்லாஹ் நான் பொருளாதாரத்தை நான் கொடுத்திருந்தேன், மின் ஐன இக்தஸப வஃபீமா அன்ஃபக, அந்த பொருளாதாரத்தை நீ எப்படி சம்பாதித்தாய், அதை நீ எப்படி செலவு செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். நாம் இங்கே கையில் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் கணக்கு சொல்லியாக வேண்டும். இது ஹலாலான முறையில் வந்ததா, இது அல்லது ஹராமான முறையில் வந்ததா, இந்த காசுகளை நாம் எப்படி செலவு செய்தோம், ஜாயிஸான முறையில் செலவு செய்தோமா, வீண்விரயம் செய்தோமா, எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நாளை மறுமையிலே கேள்வியாக கேட்பான். அது போல உனக்கு நான் உடலை கொடுத்திருந்தேன், அந்த உடலை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்பதெல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய கேள்வியாக இருக்கும். இதையெல்லாம் ஒரு முஃமின் நம்பியாக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள்.
மறுமை சார்ந்த இன்னொரு அற்புதமான ஒரு இறைவசனம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்பான், இந்த உலகத்தின் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்று துவங்கக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நாளை மறுமையில் இந்த பூமி வந்து மக்களுக்காக வேண்டி சாட்சி சொல்லும் என்பதாக. அது என்ன சாட்சி சொல்லும்னா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மறுமை நாளில பூமியை சாட்சிக்காக வேண்டி அழைப்பான். அந்த பூமி சொல்லும், இந்த மனிதன் என் மீது இந்த இடத்தில் இந்த தவறை செய்தான், என் மீது இந்த இடத்தில் இந்த இபாதத்தை செய்தான் என்று நம்முடைய எல்லா அமல்களையும் பூமி சாட்சியாக வந்து பேசும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதனால்தான் இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள், நாம் சுன்னத்தான தொழுகைகளை 4 ரக்காத் 6 ரக்காத்து தொழுகிறோம்னு சொல்லி சொன்னா இடங்கள் மாற்றி மாற்றி நின்று தொழுக வேண்டும். என்ன காரணம்? எல்லா இடங்களும் இபாதத்தின் மீது சாட்சி சொல்லும் என்பதாக. இப்படி மறுமையில ஒரு முஃமின் ஏராளமான விஷயங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, நாளை மறுமையில் நிலைமை எப்படி இருக்கும் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், நாளை மறுமையில் மக்கள் எழுப்பப்படுகிற பொழுது அவர்களுடைய உடலில் எந்த விதமான துணியும் இருக்காது. எப்படி பிறந்தார்களோ அப்படியே எழுப்பப்படுவார்கள், ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அதிர்ச்சியோடு கேட்பார்கள், ஆணும் பெண்ணும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மறுமையின் திடுக்கம் என்பது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த மாதிரி சிந்தனை எல்லாம் மனிதர்களுக்கு இருக்காது, அது மிகவும் பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே முஃமினாக இருக்கக்கூடியவர்களுக்கு மார்க்கத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் இருப்பதை போல நிறைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களும் இருக்கிறது. அவற்றை நாம் நம்ப வேண்டும். நம்பினால்தான் ஒரு மனிதன் முஃமினாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயிக்க முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. இல்லாமல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துனியாவில் நம்மை எப்படி வாழ வேண்டும் என்று விதியாக்கி இருக்கிறானோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ் தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரதான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற எல்லா விதமான வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலேயும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள், பலா முசீபத்துகள், நோய் நொடிகள் அனைத்தையும் நம்மை விட்டும் நீக்கி எல்லா விதமான நல்ல பாக்கியங்களையும் நிரப்பமாய் பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.